ஸோ நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய முளைக்கட்டின தோசை. இந்த இதுக்கு வந்து நம்ம வேணுங்கிறது வந்து முளைக்கட்டின பயிறு வந்து இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இருந்துச்சு. இது வந்து ஹோம்மேட் ஸ்ப்ரவுட்ஸ் தான். உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க, கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வீக்கெண்ட் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இது 1 கப்பு, 1 கப் மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட வந்து இந்த சிவப்பு மிளகாய் இருந்தது. கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கலரும் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இல்லை எனக்கு வந்து டோட்டலாகவே கொஞ்சம் ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை ரெட் சில்லி கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி சீரகம், பூண்டு. சரியா? பூண்டு வந்து ஒரு 5 பல். என்கிட்ட இருக்கிற பூண்டு வந்து இந்த சைஸ் தான் இருந்தது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதுவும் சேர்த்து உப்பும் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு இந்த முளைக்கட்டின பயரையும் சேர்த்து மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, ரொம்ப வேண்டியதில்லை ஏன்னா நம்ம தோசை மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அதனால் நம்ம இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். இந்த இதில் பவுலில் அரைச்ச இதை போட்டுக்கிறேன் நான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முளைக்கட்டின பயிறு வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? full of proteins and it is ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் காலையில் டைமில் இது வந்து ஒரு பவுல் சாலட் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஹெல்த்தி இது. இப்போது இதில் வந்து நான் மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எவ்வளவு தின்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இந்த மாவு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இதில் என்கிட்ட வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான். இதில் வந்து நான் ஒரு 3 கரண்டி போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கானா ரொம்ப அந்த பயறு டேஸ்ட் இருக்கும். பட் அது உங்களுக்கு ஓகேனா போதும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாவு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து நான் இன்னும் ஒரு 1/2 கரண்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு மாவு வந்து லாஸ்ட்டாக இருக்கும், காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இந்த மாதிரி சட்டுன்னு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து தோசை ஊற்றிடலாம். இது வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன், அதையெல்லாம் ஜெல் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஓகே, நல்லா தோசைக்கல்லை நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு மாவு எடுத்து நீங்கள் இதில் வந்து வெங்காயம் வெட்டி போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் ஏதாச்சும் நீங்கள் ஆட் ஆன் போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. கீரை அதெல்லாம் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் வந்து உங்களுக்கு என்ன போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் ஓகே. எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டுக்கோங்க. இது இந்த சைட் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பலாம். இப்போ இது திருப்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இது ரொம்ப ரோஸ்டாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை, பட் நல்ல கலர் வரும்.
இது அடுத்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இப்போ முளைக்கட்டின பயிர் வந்து அப்படியே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தோசை ஊற்றிடுறேன் நான்.